கேஸ் டேங்கர் லாரி வேலை நிறுத்தம் தொடர்பாக தடை விதிக்க கோரி மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், வணக்கம். இந்த விவகாரத்தில் என்ன நடக்குது, நிலவரம் என்ன? வணக்கம். இந்தியன் ஆயில் உள்ளிட்ட பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் நாமக்கல்லை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரக்கூடிய தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் மூலமாக 5500 லாரிகள் மூலமாக தமிழகம், கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களுக்கு எல்பிஜி கேஸ் விநியோகம் செய்து வருகிறது. இந்த நிலையில 2025-30 ஆண்டுக்கான டேங்கர் லாரிகளுக்கான ஒப்பந்தத்துல பல்வேறு நிபந்தனைகளை ஆயில் நிறுவனங்கள் விதித்துள்ளதாகவும், அது மட்டுமல்லாமல் அனுமதியை கடிதம், அதாவது 3500 கேஸ் டேங்கர்கள் லாரிகள் எண்ணெய் நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் கோரிய நிலையில வெறும் 2800 டேங்கர்களுக்கு மட்டும் ஒப்பந்தம் வழங்கியுள்ளதாகவும், மீதமுள்ள 700 லாரிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறி, இது தவிர 3 ஆண்டுகளுக்கு மேல் வழங்கப்படாமல் இருக்கக்கூடிய நிலுவைத் தொகைகளை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலியுறுத்தி அக்டோபர் 9 முதல் கேஸ் டேங்கர் லாரிகள் தரப்புல காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை ஈடுபடுவது என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த வேலைநிறுத்த போராட்டத்தை சட்டவிரோதமானது என அறிவிக்க வேண்டும் என்று இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனுவில் டேங்கர் லாரி வேலைநிறுத்தம் காரணமாக எல்பிஜி கேஸ் நிரப்பக்கூடிய ஆலைகளின் பணிகள் பாதிக்கப்படுகிறது, கோடிக்கணக்கான நிதி இழப்பு ஏற்படும், பொதுமக்களுக்கு சமையல் எரிவாயு கிடைக்காமல் தட்டுப்பாடு ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த கேஸ் டேங்கர் லாரிகள் அறிவித்திருக்கக்கூடிய அந்த காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்துக்கு தடை விதிக்க வேண்டும். அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தின்படி சமையல் கேஸ் டேங்கர் லாரிகளை இயக்க அதன் உரிமையாளர்களுக்கு தமிழக அரசு உத்தரவிட்டு எல்பிஜி விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனு வரும் திங்கட்கிழமை சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்.